நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அறிந்திருக்கிற இறைவனிடத்திலே வந்திருக்கின்றோம். உங்களை ஆண்டவர் ஒருபோதும் சாம்பலிலே உட்கார்ந்திருக்கவர் ஒருபோதும் விடப்போவதே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகளோடையே நீங்கள் வாழ்ந்துவிட இறைவன் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கின்றார். உங்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கின்றார். நீங்கள் சாம்பலிலே உட்காரும்படி ஆண்டவர் விடமாட்டார். உங்களுக்கு உயர்ந்த சிங்காசனத்தை அவர் உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் தலைமையில் இருக்கிற பாரத்தை அவர் அகற்றி உங்கள் தலைமையில் ஆசீர்வாதத்தை வைக்கிறவராக இருக்கின்றார். நீதிமான் பனையை போல, பேரிச்சை மரம் போல செழிப்பான் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. ஆகவே இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் மேல் இருக்கிற சுமையை அகற்றிவிட்டு தன்னுடைய பரலோக ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கொண்டு வந்து வைக்கிறவராக இருக்கின்றார். So tonight we are going to meditate on invite Jesus into your home. இயேசுவை உங்கள் வீட்டுக்கு அழையுங்கள் என்ற தலைப்பிலே தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். No one can reap the fruit before planting the trees. மரத்தை நடாமல் யாருமே அந்த மரத்திலிருந்து பழத்தை ஒருபோதும் பயனாக பெற முடியாது. When we want to grow spiritually, it is like a planting a seed of hope deep inside us. நானும் நீங்களும் ஆன்மீகத்திலே வளர வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கையை அல்லது இறை வார்த்தையை எங்கள் உள்ளத்திலே ஆழமாக விதைக்க வேண்டியது மிக அவசியம். Every time you read the Holy Bible and meditate and pray or help others and pray for others, you are sowing good seed. நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுது, இறை வார்த்தை வாசிக்கும் பொழுது, இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, மற்றவர்களுக்காக மன்றாடும் பொழுது நல்ல விதைகளை நீங்கள் விதைக்கின்றீர்கள். It will give you sweet fruits from heaven. அது உங்களுக்கு பார்த்து என்றால் பரலோகத்திலிருந்து நற்கனியை கொண்டு வரும். இந்த உலகத்திலே இருந்து கூட நமக்கு பலன் கிடைக்கலாம். நாங்கள் வரும் இந்த உலகத்துக்காக நாம் செய்தால், இறைவன் நிமித்தம் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் இறைவன் விண்ணகத்திலிருந்து அவருடைய ஆசிரை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். Saint Mother Teresa say this way, peace begins with a smile. அன்னை தெரேசா என்ன சொன்னார்கள் என்றால், அமைதி என்பது, சமாதானம் என்பது புன்னகையுடன் தொடங்குகிறது என்று. It means that something as small as smile can make a big difference in spreading peace and happiness. அவர்கள் என்ன கூறவர்களா என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய ஒரு புன்னகை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது, மற்றவர்களுக்கும் கொடுக்கிறது என்று. ஒரு சின்ன சிரிப்பு தெரியும், அதிலே அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. ஆகவே நாம் அதை செய்யும் பொழுது நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அது ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறது. So it shows us that we don't always need to do big things to make peace. அது நமக்கு என்ன காட்டுகின்றால், ஒருவருக்கு சமாதானத்தை கொடுப்பதுக்கு நாங்கள் ஏதோ பெரிய வேலை ஒன்றும் செய்ய தேவையில்லை, சாதாரணமாக சிரிப்பதே ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. Just a simple friendly smile can start it all. ஒரு சாதாரண ஒரு சின்ன புன்னகை பார்த்து கண்டால் எல்லா மகிழ்ச்சியையும் ஆரம்பித்து விடுகின்றதாக இருக்கின்றது. So Jairus asked Jesus to come to his home. யாயிர் என்ற ஜெபக்கூட தலைவர் பார்த்தீர்கள் என்றால் இயேசுவிடத்திலே வீட்டுக்கு வரும்படி அழைத்தார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். What does it symbolize when we Catholic light candles? கத்தோலிக்கர்களாகிய நாம் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பது எதை குறிக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம். Or use electric light in front of Jesus statues or pictures. ஒரு மின்சார விளக்கை ஒரு படத்துக்கு முன்பதாக அல்லது ஒரு சுரூபத்துக்கு முன்பதாக ஏற்றி வைப்பதனுடைய அடையாளம் என்ன?
In the Catholic tradition, we light candles or use electric light in front of statue or picture of Jesus before we pray, or we may keep a candles burning all day. We do this symbolize God's presence in our home. அதாவது கத்தோலிக்க ஒரு மரபு என்ன சொல்லுகிறது என்றால், என்ன காட்டுகிறது என்றால், நாங்கள் எங்கள் வீட்டிலே ஒரு விளக்கை, ஒரு மெழுகுதிரியை கொளுத்தும் பொழுது, ஒரு படத்துக்கு முன்பதாக, சுருவத்துக்கு முன்பதாக, அல்லது ஒரு மின்சார பல்போடை நாங்கள் போடுகிறோம் என்றால் அதனுடைய அடையாளம் என்னவென்றால், ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் இல்லத்தில் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் அது திருச்சபையினால் மக்களாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த விளக்கை எரியும் பொழுது கடவுளுடைய பிரசன்னம் எங்கள் வீட்டிலே இருக்கின்றது என்பதற்கு அடையாளமாக. அதுபோல் நீங்கள் ஆலயத்துக்கு போனால் கூட நற்கருணை அந்த பேழைக்கு முன்பதாக எப்பொழுதுமே 24 மணி நேரம் அதில் ஒரு சிகப்பு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அதுவும் எதை காட்டுகிறது என்றால், இயேசு உயிரோடு பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த விளக்கு வைக்கப்படுகிறது. ஒருவர் மரித்து விட்டால் சில நேரம் அந்த மரண சடங்குகளை பார்த்து கண்டால் பின்னாலே முன்னாலே ஒரு மெழுகுதிரி ஏற்றி வைப்பார்கள் கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள். அதை எதை காட்டுகிறது என்றால், அவர் மரிக்கவில்லை, அவர் இயேசுவை நம்பி வாழ்ந்ததினால் அவர் மீண்டும் உயிரோடு இருக்கின்றார், அவர் விண்ணக வாழ்வை அடைந்திருக்கின்றார் என்பதை காட்டுவதற்கு அடையாளமாக தான் அங்கே கூட ஒரு மெழுகுதிரி கொளுத்தி வைக்கப்படுகிறது. இதெல்லாமே பார்த்துக்கிட்டால் ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அது நமக்கு ஒரு செய்தியை காட்டுகிறது. ஒரு காலத்திலே எழுதி கொடுக்கப்பட்ட காலம் இருக்கவில்லை, இப்பொழுது பேப்பரில் இருப்பது போல ஒரு காலம் இருக்கவில்லை. ஆகவே இது போன்ற அடையாளங்கள் தான் மக்களுக்கு ஒரு செய்தியாக கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, நாம் எல்லோருடைய வீட்டிலும் நாம் ஒரு ஜெபிக்கும் முன்பதாக ஒரு மெழுகுதிரி ஏற்றுகிறோம், அல்லது எங்களுக்கு முன்னோர்கள் ஒரு மெழுகுதிரி ஏற்றி வைத்திருக்கிறார்கள், எப்பொழுதுமே ஒரு விளக்கு எரியும்படி செய்கிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கடவுளுடைய பிரசன்னம் எங்கள் வீட்டில் இருக்கிறது அல்லது இருக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளமாகும். என்றால் கடவுளுடைய பிரசன்னம் என்பது மிக முக்கியம். So we don't light candles to receive something from God. கடவுளிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் மெழுகுதிரி கொளுத்துவதில்லை. 5 மெழுகுதிரி கொளுத்தினால் இவ்வளவு கிடைக்கும், 10 மெழுகுதிரி கொளுத்தினால் அவ்வளவு கிடைக்கும், அப்படி அல்ல. கடவுளுடைய பிரசன்னம் எங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும், இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அதை நாம் செய்கின்றோம். So we light candles that symbolize God's presence in our home. The presence of God in our family and home is very important. எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வீட்டில் கடவுளுடைய பிரசன்னம் இருக்க வேண்டியது அன்பானவர்களே மிக மிக முக்கியமான ஒன்றாகும். We can build a house, but we need Jesus to build our family. நானும் நீங்களும் ஒரு கல்லால் கட்டப்படுகின்ற ஒரு வீட்டை கட்டலாம் நாம், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வாழுகின்ற குடும்பத்தை கட்ட வேண்டும் என்றால் கட்டாயமாக இயேசு அங்கு இருக்க வேண்டும். நம்மால் அந்த குடும்ப வாழ்க்கையை கட்ட முடியாமல் போய்விடுகிறது. So Jairus asked Jesus to come to his home. ஆகவே யாயிர் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வீட்டுக்கு வரும்படி இயேசுவை அழைப்பார். I think I have it here. Yeah, okay, let's see. Yeah, okay. Luke chapter 8 verse 41. நாங்கள் மார்க்கில் பார்த்துருந்தோம். இதில் லூக்கா அதை வீட்டுக்கு வரும்படி அழைக்கிறதை மிக அழகாக காட்டுகிறார். So the Luke chapter 8 verse 41, then a man named Jairus, a synagogue leader, came and fell at Jesus' feet, pleading with him to come to his house. லூகாஸ் நட்சத்திரம் 8:41, அப்பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் அவர் பெயர் யாயிர், அவர் இயேசுவின் காலில் விழுந்து தம்முடைய வீட்டுக்கு வருமாறு வேண்டினார். அப்படி என்று பார்க்கிறோம். எல்லாம் சொல்லுவோம், வீட்டுக்கு வருமாறு வேண்டினார். So many times people pray at church and prayer meeting, but not at home. பல முறைகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆலயத்திலே செபிக்கிறார்கள், சுப வழிபாட்டிலும் செபிக்கிறோம், ஆனால் வீட்டில் செபிக்கிறோமா? If you don't make a connection with heaven from your home, you cannot bring God's presence into your home. நீங்கள் வீட்டில் இருந்து பரலோகத்தோடு சபத்தின் வழியாக ஒரு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தவில்லை என்றால் உங்கள் வீட்டுக்குள்ளே பரலோக வல்லமையை நீங்கள் கொண்டு வர முடியாது. என்ற சபம் என்பது இறைவனோடு உள்ள உறவு. அவை நாம் ஆலயத்திலே செபிக்கும் பொழுது அங்கே இறை பிரசனம் இருக்கிறது, ஜெபக்கூடத்தில் செபிக்கும் பொழுது அங்கே இறை பிரசனம் இருக்கிறது. ஆனால் வீட்டிலே நாம் செபிக்காமல் போனால்
அங்கு இறைவனுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரலோகத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடுகின்றது. So every day you need to make a divine connection at home. அவை ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டிலே இறைவனோடு ஒரு தெய்வீக தொடர்பை ஏற்படுத்த வேண்டியது முக்கியமான கடமையாக இருக்கின்றது. When you pray, read the Holy Bible and meditate on the word of God at home, God's presence will come and dwell in your home and on you. நீங்கள் வீட்டிலிருந்து இறைவார்த்தையை வாசித்து தியானிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவரை போற்றும் பொழுதும் என்ன உண்டாகிறது என்றால், இறைவனுடைய பிரசன்னம் அங்கே வந்து உங்கள் குடும்பத்தை மூடுகிறது, உங்கள் வாழ்க்கையை மூடிக்கொள்கிறதாக இருக்கின்றது. This is what happened to Paul and Sila. இதுதான் தூய வேதாகமத்திலே பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். When they prayed in prison, God's presence came and delivered them from prison. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து மன்றாடினார்கள், ஆண்டவரை புகழ் பாடினார்கள் இரவு நேரத்தில் என்று பார்க்கின்றோம். சரியோ? அப்பொழுது என்ன நடந்தது? ஆண்டவருடைய வல்லமை அந்த சிறைச்சாலைக்குள் வந்தது என்று பார்க்கிறோம். அவர்களை கட்டி வைத்திருந்தார்களாம், கடவுள் அந்த கட்டுக்களை கட்டவிழ்த்தார். அவர்களை பூட்டி வைத்திருந்தார்களாம், இறைவன் அந்த கதவை திறந்தார். என்ன காரணம் என்றால், அவர்கள் இறைவனை புகழ்ந்த பொழுது அங்கு இறைவனுடைய வல்லமை வந்தது. அவர்கள் புகழ்ந்த பொழுது மற்ற சிறையில் இருந்தவர்களும் அதை கேட்டார்கள் அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய குடும்பத்தில் அன்பானவர்களே, நாம் வாய் திறந்து செபிப்பதும் பாடுவதும் இறைவார்த்தை வாசிப்பதும் மிக மிக அவசியம். நம்முடைய குடும்பத்துக்குள் விடுதலை வேண்டுமென்றால், நம்முடைய குடும்பத்துக்குள் வெற்றி பெற வேண்டுமென்றால், ஆசீர்வாதம் பெற வேண்டுமென்றால், the divine connection from home is very important. நம்முடைய வீட்டில் இருந்து பரலோகத்தோடு விண்ணகத்தோடு இருக்கின்ற தொடர்பு என்பது மிக அவசியம். அங்குதான் கடவுளுடைய வல்லமையை நாங்கள் கொண்டு வர முடிகிறது. So you need to invite Jesus into your family and your home. உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளும் உங்களுடைய வீட்டுக்குள்ளும் இயேசுவை அழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. Just as Jairus asked Jesus to come to his home. யாயிர் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு அழைத்தது போல நாமும் இயேசுவை எங்கள் இல்லத்துக்குள் அழைக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். இந்த பாடலை நாம் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நான் பாடுகிறேன், அதுக்கு பின்பு நீங்கள் பாடலாம். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் மாற்றும் இயேசு நாயகா. தூரமாக எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் மாற்றும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் மாற்றும் இயேசு நாயகா. அன்பின் ஆண்டவரே, எங்கள் இல்லங்களை உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய வல்ல கரத்தில் நாங்கள் கொண்டு வருகின்றோம். எப்பொழுதும் எங்கள் இல்லத்தில் நீர் இருப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. இன்றும் இந்த இறை வழிபாட்டிலிருந்து நாங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது நீர் எங்களோடு வருவீராக, எங்கள் இல்லத்தில் நீர் தங்குவீராக.
இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். Our homes are not just buildings where we live. They are special place where we experience life with our families. எங்களுடைய வீடுகள் பார்த்தீர்கள் நாம் வசிக்கும் கட்டிடங்கள் மட்டுமல்ல, அவைகள் எங்கள் குடும்பங்களுடன் வாழ்க்கையை அனுபவிக்கும் சிறப்பு இடங்களாகும். ஆகவே எங்களுடைய வீடு பார்த்தீர்கள் என்றால் நாம் அங்குதான் வாழ்கிறோம். அது ஒரு முக்கியமான இடம். சரியோ, நாம் வேலை இடத்திலே 8 மணித்தியாலம் இருக்கலாம், 9 மணித்தியாலம் இருக்கலாம். ஆனால் அது முடிந்தவுடனே நம்முடைய இல்லத்துக்கு தான் நாம் வருவோம். என்றால் இல்லத்திலே தான் அதற்கான ஆறுதலும் அமைதியும் உண்டு. இல்லத்திலே தான் அதற்கான வாழ்வு உண்டு. அதனாலே நாம் இருக்கின்ற இடம் வெறும் கல்லால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. அது நாம் வாழுகின்ற, குடும்பமாய் அனுபவிக்கின்ற ஒரு முக்கியமான இடமாகும். But what makes our home truly special is having Jesus with us. இயேசுவை அந்த வீட்டிலே நாம் வைத்திருப்பது தான் உண்மையாகவே நம்முடைய அந்த குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக்குறதாக மாறுகின்றது. When we have Jesus with us, listen, when we have Jesus with us, He brings peace. நாம் இயேசுவை நம்மோடு வைத்திருக்கும் பொழுது அவர் சமாதானத்தை நம்முடைய குடும்பத்துக்குள் கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். We are living in a scary world. நாம் ஒரு பயங்கரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். Where there is no true peace. உண்மையான சமாதானம், நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். So when you invite Jesus into your home, நீங்கள் எப்பொழுது ஆண்டவராக இயேசுவை உங்கள் வீட்டுக்குள் அழைக்கிறீர்களோ, உங்கள் குடும்பத்துக்குள் வைத்திருக்கிறீர்களோ, He brings true peace into your home because Jesus is the Prince of Peace. ஏனென்றால் இயேசு சமாதானத்தின் அரசராக இருக்கிறதுனாலே அவர் நம்முடைய வீட்டுக்குள் வாழும் பொழுது அங்கு உண்மையான சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க கூடியதாக இருக்கின்றது. His peace fills every part of our home. அவருடைய சமாதானம் எங்களுடைய குடும்பத்தின் எல்லா பகுதிகளையும் அது ஆட்கொள்ளுகிறதாக இருக்கின்றது. Jesus peace calm you down when the thunder of worries comes upon you. உங்கள் வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு இடிமுழக்கம் போன்ற வேதனை, துன்பம், கவலைகள் வரும் பொழுது இயேசு அந்த வீட்டில் இருப்பார் என்றால், அவருடைய சமாதானம் அங்கு இருப்பார் என்றால், அது என்ன செய்கிறது என்றால் அந்த இடிமுழக்கம் போன்ற கவலையை, துன்பத்தை அமைதிப்படுத்தி விடுகின்றது, சமாதானப்படுத்தி விடுகின்றது. Jesus' presence make your home a cheerful shelter when the fear of storm hits you. பயம் என்கிற புயல் உங்களுடைய குடும்பத்தை தாக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், இயேசு அந்த பயம் என்கிற அந்த வேதனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி மகிழ்ச்சியா இருக்கும்படி அவர் செய்கின்றவராக இருக்கின்றார். Jesus gives strength and comfort when you feel loneliness and helplessness. என்ன, நாம் எல்லோருடைய குடும்பத்திலும் உதவியற்ற அல்லது தனிமையான நிலைகள் வரும். அப்படி வரும் பொழுது இயேசு அங்கு இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து நாம் வெற்றி கொள்வதற்கும் அதை தாண்டி வருவதற்குமான பலனை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். எல்லாரும் முதல்வே கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Today many people are living in worries and fear because they don't have Jesus in their home. நிறைய மக்கள் கவலையில், வேதனையில், துன்பத்தில் இன்றைக்கு குடும்பத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு இயேசு இல்லாமல் இருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. சில நேரத்திலே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற பிள்ளைகள் கூட அவர்கள் தனியாக இருக்க விரும்புவார்கள். அல்லது நிறைய பிள்ளைகள் இப்பொழுது செப வாழ்வை இழந்து விட்டார்கள். அவர்கள் தனியே போய் இருக்கும் பொழுது, ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அங்கு செபமே இருக்கிறது இல்லை. ஆனால் அதே அவர்கள் பெற்றோரோடு இருக்கும் பொழுது, பெரியவர்களோடு இருக்கும் பொழுது அங்கே அவர்கள் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் எப்படியோ செபித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் செபம் செய்கிறார்கள். அப்போ அவர்கள் அந்த செபத்தினால் அந்த வீட்டுக்குள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அது ஒரு விதத்திலே பெற்றோரோடு பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஒரு செப உதவி கிடைக்கிறது ஒன்று. அதே நேரத்தில் இன்னொன்றை அறிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் பெற்றோர் உங்களோடு பிள்ளைகள் இருக்கிறார்களோ நீங்கள் செபிக்காமல் இருக்கக்கூடாது. So it's very important you pray at your home and pray for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக செபிப்பது, உங்கள் வீட்டிலே செபிப்பது மிக அவசியம். அந்த செபம் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது.
So they spend the whole day working and communicating with the world, but they have no time for Jesus, no communication with Jesus. நிறைய மக்கள் வேலை இடத்துல நிறைய நேரம் செலவழிக்கிறார்கள். அதே நேரத்தில் உலகத்தோடு நிறைய நேரத்தை அவர்கள் தொடர்புபடுத்தி விடுகிறார்கள். அதனாலே வீட்டிலே அவர்களால் செபிக்க முடியாமல் போகிறது. வேலை முடிந்து வந்த உடனேயே கொஞ்ச நேரம் டிவியில் நேரத்தை செலவழிப்பது அல்லது மீடியாவில் நேரத்தை செலவழிப்பது, அப்படி போகும்பொழுது செவிப்பதற்கான நேரம் கிடைப்பதில்லை, அல்லது வேலையால் வந்தால் சமைக்கிற வேலை ஏதாவது இருக்கும். அதனாலே செபம் என்பது இல்லாமல் போக ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே நாம் தான் அந்த செப நேரத்தை உருவாக்க வேண்டியது மிக அவசியம். So like Jairus, invite Jesus into your home. அதனாலே ஜெபத்தின் வழியாக யாயிரை போல நம்முடைய வீட்டுக்குள் இயேசுவை கொண்டு வர வேண்டியது மிக அவசியம். You can bring money into your home through your hard work. உங்களுடைய கடுமையான வேலையினால் உங்கள் வீட்டுக்குள்ளே பணத்தை நீங்கள் கொண்டு வரலாம். Money can help you buy a beautiful and comfortable bed to sleep. But it cannot help you get sleep. சரியோ, நீங்கள் பணத்தினாலே ஒரு நல்ல கட்டிலை வேண்டலாம், ஆனால் பணம் நீங்கள் நெத்திரை கொள்வதற்கு உதவி செய்யாது, தூக்கம் வருவதற்கு பணம் உதவி செய்யாது. அதனால சில நேரம் மது அருந்தினால் நெத்திரை வரலாம் என்று அதுக்கு கூட நாம் செலவழிக்கலாம். ஆனால் பணத்தை நாம் வீட்டுக்குள் கொண்டு வரலாம், அந்த பணத்தை வைத்து நல்ல கட்டிலை வேண்டலாம், ஆனால் நெத்திரையை வேண்ட வேண்டும் என்றால் இயேசு நம்முடைய வீட்டுக்குள் கட்டாயமாக இருக்க வேண்டும். You may bring in many beautiful pieces of furniture to decorate your home. உங்கள் குடும்பத்தை அழகுபடுத்தக்கூடிய மிக விலை உயர்ந்த தளபாடங்களை நம்முடைய வீட்டுக்குள் நாம் கொண்டு வரலாம். But furniture will never decorate your family relationship. ஆனால் இந்த தளபாடங்கள் உங்களுடைய குடும்ப உறவை ஒருபோதும் அழகுபடுத்தாது. You need Jesus to make your family beautiful and peaceful. உங்கள் குடும்பத்தை சமாதானம் உள்ள குடும்பமாக, மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக மாற்ற வேண்டும் என்றால் இயேசு குடும்பத்தில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். Jesus brings blessing. இயேசு நம்முடைய வீட்டுக்குள் வரும் பொழுது என்ன கொண்டு வருகிறார் என்றால் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வீட்டுக்குள் கொண்டு வருகிறார். When you invite Jesus, listen this, when we invite Jesus, we are inviting blessing into our home. You are inviting blessing into your home. நானும் நீங்களும் இயேசுவை நம்முடைய வீட்டுக்குள் அழைக்கும் பொழுது அல்லது கொண்டு வரும் பொழுது, வரவேற்கும் பொழுது எதை நாம் வரவேற்கிறோம் என்றால் சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை நம்முடைய வீட்டுக்குள் நாங்கள் வரவேற்கின்றோம். You are inviting true peace and happiness into your home. உண்மையான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் உங்களுடைய இல்லத்துக்குள் நீங்கள் வரவேற்கிறீர்கள். You are inviting true deliverance and divine power into your home. உண்மையான விடுதலை வாழ்வை, உண்மையான பரலோக வல்லமையை நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரவேற்கிறோம். எப்பொழுது? இயேசுவை நாங்கள் வரவேற்கும் பொழுது, இயேசுவிடத்தில் நாங்கள் மன்றாடும் பொழுது, அதன் வழியாக தான் நம்முடைய வீட்டுக்குள் அதை கொண்டு வர முடிகிறது. You need blessing on your family and your children. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இறைவனுடைய ஆசீர்வாதம் கட்டாயமாக தேவை. You need blessing in your finance and your health. உங்களுடைய உடலிலும் உங்களுடைய வருமானத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும். You need blessing when you go out and come in. நீங்கள் வெளியே போகும் பொழுதும் உங்கள் வீட்டுக்குள் வரும் பொழுதும் கட்டாயமாக ஆசீர்வாதம் வேண்டும், சமாதானம் வேண்டும். நிறைய பேருக்கு வீட்டை விட்டு வெளியே வேலை கொண்டாலே போதும் அப்படின்னு நிற்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போல் ஐயோ வேலை முடிஞ்சால் வீட்டை போகணுமே அப்படின்னு நினைக்கிறவர்கள் இருப்பார்கள். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற சில பிரச்சனை கவலையினாலேயே நிறைய பேர் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கவே கவலைப்படுகிறார்கள். அங்கே போன உடனே அந்த கவலைக்குரிய அந்த நிலை வந்து விடுகிறது. ஸோ இப்படி நிறைய வீடுகளில் பிரச்சனை இருக்கிறது. அந்த ஆண்டவர் சொன்னார், நீ போகும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வரும் பொழுதும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆகவே நம்முடைய வீட்டுக்குள் இயேசு இருந்தால் மட்டும்தான் நாம் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அந்த ஆசீர்வாதத்தை காண முடியும். ஸோ how can you build your family, a blessed family, through inviting Jesus into your family? ஆகவே எவ்வாறு நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வாதமான அல்லது அமைதியான குடும்பமாக மாற்றலாம் என்றால் இயேசுவை நம்முடைய வீட்டுக்குள்ளே வரவேற்பதன் வழியாக. Jesus brings blessing also. Jesus brings unity when we invite him into our family. நாம் இயேசுவை நம்முடைய குடும்பத்துக்குள் வரவேற்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், ஒரு ஒற்றுமையை நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வருகிறார்.
Our home should be a place where everyone feels loved and cared for. எங்களுடைய குடும்பம் பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் மேலே அக்கறையாக இருப்பதையும் அன்பாக இருப்பதையும் உணரக்கூடிய ஒரு குடும்பமாக கட்டாயமாக இருக்க வேண்டும். Today many homes have become place of loneliness and emptiness. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பார்த்தீர்கள் என்றால் தனிமையிலே அல்லது வெறுமையிலே இருக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு பல குடும்பங்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நான் கனடாவில் தான் இருக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல சிறப்பான கார் இருக்குது, வீடு இருக்குது, நல்ல பெரிய பேக் யார்டு இருக்குது, சில வீடுகளில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஒரு வெறுமையும் ஒரு தனிமையும் கூட பல குடும்பங்கள் இன்றைக்கு நிறைந்திருப்பதை காணலாம். People prefer to live with animals rather than with other people. ஒருவரோடு வாழ்வதற்கு பதிலாக இன்றைக்கு நிறைய மக்கள் வந்து ஒரு மிருகத்தோடு வாழலாமே அப்படின்று இன்றைக்கு நிறைய மக்கள் நினைக்கிறார்கள். அதுவே பல குடும்பங்களில் இன்றைக்கு உருவாகி வருவதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் யாராவது வீட்டில் நீங்கள் பெற்று வைத்திருந்தால் தயவு செய்து நீங்கள் கோவிச்சிடக்கூடாது, உங்களுக்காக சொல்லவில்லை. பட் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்றைக்கு நிறைய பேருக்கு அது உருவாகி வருகிறது. சில வீடுகளில் நீங்கள் போனீர்கள் என்றால், இந்த பெற்றுள்ள குடும்பங்கள் வீடுகளில் போனீர்கள் என்றால், நீங்கள் அந்த வீட்டில் ஒரு 1 hour இருக்கலாம், 2 hours இருக்கலாம், 3 hours இருக்கலாம். எவ்வளவு நேரம் இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் அந்த பெற்று தான் கதையாக இருக்கும். அது வருது, ஓடுது, இருக்குது, சிரிக்குது, வாலாட்டுது, அங்கே நிற்குது, இங்கே நிற்குது, போகுது, வருது. முழு நேரமுமே அங்கே போய் வேற ஒரு கதையுமே இப்பொழுது இருக்காது. அந்த முழு நேரமும் வந்து அதை பற்றியே கதைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி வருவதை தான் நம்மால் பார்க்கலாம். So they are ready to clean up after pets rather than changing a baby's diaper. ஒரு பிள்ளைக்கு ஒரு பேம்பஸ் மாற்றுவதை விரும்புவதிலும் பார்க்க ஒரு பப்பி ஒரு மிருகத்தை அவர்கள் வழியிலே அழைத்த ஒரு நாயை அல்லது பூனையை வைத்து பராமரிப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டாக இன்றைக்கு இருக்குது. ஆனால் பேபிக்கு பேம்பஸ் மாத்திரம்டா நோ அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு நாம் நினைக்கின்றோம். ஸோ டுடே many homes are made by செப்பரேஷன். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பார்த்தீர்கள் என்றால் இடைவழியாக வருகிறது. அதுவும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்றால், நிறைய பிள்ளைகள் பெற்றோரோடு கதைப்பதற்கு பதிலாக ஒரு பெற்றோடு இருக்கலாம், அதோடு வெளியே போய் வரலாம். அதுபோல தான் பெற்றோர் கூட, கணவன் மனைவி கூட, கணவனோடு ஒரு மனைவி இருந்து கதைப்பதற்கு பதிலாக கணவர் மனைவியோடு கதைப்பதற்கு பதிலாக அந்த ஒரு பெற்றோடு இருந்தால் அதுவே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி போல ஒரு சூழல் வருகிறது. ஸோ இதுக்கெல்லாமே ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது வந்து அங்கே இருக்கிற அந்த யூனிட்டி இல்லாமல் போகிறது. அது எங்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் நாம் வந்து நிச்சயமாக கவனிக்க வேண்டும். There are huge gaps between husband and wives, parents and children. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே, கணவன் மனைவி மத்தியிலே ஒரு பெரிய இடைவெளி உருவாகி கொண்டு வருகிறது. So you need Jesus in your home, my friends. When Jesus is part of your life, he helps brings your family together. ஆகவே இயேசு அந்த குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை அவரால் ஒன்றாக கொண்டு வர முடிகிறது. ஆகவே கட்டாயமாக அங்கு இயேசு இருக்க வேண்டும், ஒரு செப வாழ்வு இருக்க வேண்டும். செபிப்பதன் வழியாக அங்கு ஒரு ஒற்றுமை உருவாகிறது, ஒரு ஒன்று கூடல் வருகிறது. சில நேரத்தில் நாம் ஒரு தவறு செய்து விட்டால், ஒருவரை ஹேர்ட் பண்ணிவிட்டால், ஒருவரை தாக்கி விட்டால் கூட ஜெபத்தின் வழியாக ஒரு மன்னிப்பு வேண்டி ஒற்றுமையாகக்கூடிய ஒரு சூழல் அங்கு வந்து விடுகிறது. So Jesus help you to have peace and joy all the time. எப்பொழுதுமே ஒரு சமாதானம், சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் இருப்பதற்கு இயேசுவால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். When you invite Jesus into your home, you are inviting true peace, joy and blessings. ஆகவே நாம் பார்த்தது போல இயேசுவை நம்முடைய வீட்டுக்குள் செபத்தின் வழியாக, இறைவார்த்தை வழியாக நாங்கள் அவரை உள்ளே கொண்டு வரும் பொழுது உண்மையான சமாதானத்தை, சந்தோஷத்தை நம்முடைய வீட்டுக்குள் நாங்கள் கொண்டு வருகிறோம். இதுதான் முக்கியம். என்றால் நிறைய மக்கள் செபிப்பதென்றாலே அவர்கள் இதென்ன செபிக்கிறது, இதெல்லாம் அந்த காலம் நினைக்கிறார்கள். இல்லை, செபம் என்பது இயேசுவை நாம் உள்ளே கொண்டு வருகிறோம். அவர் உள்ளே வரும் பொழுது இது போன்ற சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், சுகம் அப்பதான் அங்கு உள்ளே வர ஆரம்பித்து விடுகிறது. So you are inviting healing, deliverance and unity into your home. நாம் செபிக்கும் பொழுது அங்கே சுகத்தை கொண்டு வருகிறோம், ஒற்றுமையை கொண்டு வருகிறோம், விடுதலையை கொண்டு வருகிறோம். You are inviting victory, success and miracles. ஒரு உயர்வை, வெற்றியை, ஒரு அற்புதத்தை நம்முடைய வீட்டுக்குள் அதன் வழியாக நாம் கொண்டு வருகிறோம். Ask Jesus to come to your home.
இயேசுவை உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்படி நீங்கள் கேட்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் பிரச்சனை துன்பம் என்று வருகிறதோ நீங்கள் அமைதியாக அறையிலே போய் முழங்காலில் இருந்து அல்லது உட்கார்ந்திருந்து, இயேசுவே, என்னால் என்ன செய்வதென்றே இப்பொழுது தெரியாமல் இருக்கிறது, தயவு செய்து நீர் என் இல்லத்துக்குள் வாரும், என் குடும்பத்துக்குள் வாரும், நீர் என்னை வழி நடத்தும், என்னை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன், என்னால் என்ன செய்வதென்று எனக்கு தெரியாது, நீர் இந்த காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஒரு செபம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் என்பானவர்களே, பெரிய விடுதலையை கொண்டு வரும். So not just as a invite Jesus, not just as a visitor, but as your leader, your master, your friends and your good shepherd. இயேசுவை நீங்கள் அழைக்கும் பொழுது ஒரு விசிட்டராக, சரியா, வந்துட்டு போகிறவராக அழைக்கக்கூடாது. வாரம் அது நீ போயிடும் என்று சொல்லிடக்கூடாது. டீ கொடுத்து அனுப்புவது போல அப்படி அழைக்காமல், அவரை அழைக்கும் பொழுது, ஆண்டவரே, நீரே என் குடும்பத்தின் தலைவராக வாரும், நீரே என் குடும்பத்தின் நல்ல மெய்ப்பனாக நீர் வாரும், நீரே என் குடும்பத்தில் குணமாக்கும் ஆண்டவராக நீர் வாரும் என்று நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது, நீங்கள் செபிக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், யாயிருடைய வீட்டுக்கு சென்ற இயேசு நம்முடைய இல்லத்துக்குள்ளும் அவர் வருகிறவராக இருக்கின்றார். ஓகே, நெக்ஸ்ட் வீக் we are going to meditate on, பார்த்தீர்கள் என்றால், யாயிர் இயேசுவிடத்திலே கேட்பார், இயேசுவே, நீர் வந்து என் பிள்ளையின் மேல் உம் கரத்தை வையும். தெரியும், Lord, lay your hand on my children என்று ஒரு தந்தை கேட்பார். நான் வருகிற கிழமை வந்து பிள்ளைகள் மேல் இறைவன் இயேசு எவ்வாறு தன்னுடைய ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டும், அது பெற்றோருடைய கடமை, அதை கேட்க வேண்டியது, அதை நாம் பார்க்க போகிறோம். ஸோ டுடே, God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's stand and pray. நாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, மீண்டுமாக நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, நம்பிக்கையின் தந்தையே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, நம்பிக்கையின் தந்தையே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், மீண்டுமாக வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், என் இதய விருப்பமெல்லாம் நிறைவேற்றும் தந்தை நீர், என் இதய விருப்பமெல்லாம் நிறைவேற்றும் தந்தை நீர், என் வாழ்வின் வழிகளெல்லாம் வழி நடத்தும் தந்தை நீர், என் வாழ்வின் வழிகளெல்லாம் வழி நடத்தும் தந்தை நீர், தூரமாக வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், மீண்டும் வாழ்வே வழியே ஆராதிக்கிறோம், வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை நான் நம்பியதான் ஒருபோதும் கலங்கிடேன், உம்மை நான் நம்பியதான் ஒருபோதும் கலங்கிடேன், நீர் எனக்குள் இருப்ப
கூடும். நீர் எனக்குள் இருப்பதனால் அனைத்துமே கை கூடும். தூரமாக வாழ்வே வழியே ஆராதிக்கிறோம். நன்றி கூறுகிறோம். உம்முடைய வல்லமை இறங்கி வருகிறேன். உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருகிறேன். உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறேன். உம்முடைய விடுதலை இறங்கி வருகிறேன். உம்மை வணங்குகிறேன். நம்பிக்கையின் தந்தையே உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பிக்கையின் தந்தையே உம்மைத்தானே நம்பியுள்ளே. உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பிக்கையின் தந்தையே உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பிக்கையின் தந்தையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப நேரத்தில் உங்கள் இல்லத்தை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணியுங்கள். உங்கள் குடும்பத்தை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணியுங்கள். உங்கள் குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணியுங்கள். உங்கள் குடும்பத்தில் யார் இப்பொழுது சுகையினமா இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அந்த நேரத்தில் நீங்களும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் வீட்டில் இப்பொழுது என்ன கட்டுக்கள் இருக்கிறதோ, தடைகள் இருக்கிறதோ, இருளின் வல்லமை இருக்கிறதோ, அவைகள் நீங்கும்படி ஜெபிக்கும் பொழுது நீங்களும் அந்த ஜெபத்திலே பங்கு பெறுங்கள். வாய் திறந்து ஜெபியும். அன்பின் ஆண்டவரே, யாயீர் அன்றைக்கு வீட்டுக்குமை அழைத்த பொழுது நீர் அவருடைய வீட்டுக்குள் சென்றீர். மரித்து போன அவருடைய பிள்ளையை நீர் உயிரோடு எழுப்பினீர். ஆண்டவராக இயேசுவே, அதே இயேசு இன்றைக்கு நீர் எங்களோடு இந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கின்றீர். அன்றைக்கு யாயீர் கேட்ட பொழுது செவி சாய்த்தது போல இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி மன்றாடும் பொழுது நீர் அதை கேட்கிறீர். இவர்களோடு இல்லத்துக்கு செல்வதற்கும் இவருடைய குடும்பத்திலே அற்புதம் செய்வதற்கும் நீர் இப்பொழுது தயாராக இருக்கிறீர். உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் உம்முடைய அருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் முதலில் இவருடைய இல்லத்தை ஆசீர்வதிப்பதாக. இவருடைய இல்லத்துக்குள் இப்பொழுது ஆண்டவருடைய ஒளியும் வல்லமையும் பிரசன்னமும் இறங்கி வருவதாக. இவருடைய இல்லத்துக்குள் இருக்கிற எல்லா விதமான இருளின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறுவதாக. இவருடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடி, இவருடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க முடியாதபடி, இவருடைய குடும்ப வாழ்க்கை வெற்றி அடைய முடியாதபடி என்ன தீய வல்லமைகள் இந்த குடும்பத்துக்குள் இப்பொழுது செயலாற்றி கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்திலே கட்டளை இடுகிறோம். அத்தனை தீமைகளை இப்பொழுது வெளியேறுவதாக. இவருடைய வருமானங்களில் தடையை உண்டாக்குகிற தீமையின் வல்லமைகள் இப்பொழுது வெளியேறுவதாக. இவருடைய குடும்பத்துக்குள் ஒற்றுமையை, புரிந்துணர்வை உண்டாக்க முடியாதபடி சண்டைகளை, போட்டி பொறாமைகளை, எரிச்சல்களை, இன்னும் பலவிதமான களைப்பை, தனிமையை உண்டாக்குகிற எல்லா விதமான தனிமையின் ஆவிகளும், சண்டையின் ஆவிகளும், குழப்பத்தின் ஆவிகளும், பிரிவினையின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியேறும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளும் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு இல்லத்தையும் இப்பொழுது நம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளுவதாக. அன்றைக்கு கொர்நேலியின் வீட்டிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வந்தது போல இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வருவதாக. தெய்வீக வல்லமை இறங்கி வருவதாக. இந்த வீட்டுக்குள் இருக்கிற வெறுமை நீங்கி போகட்டும். இப்பொழுது வீட்டுக்குள்ள இருக்கிற வறுமை இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். வீட்டுக்குள்ள இருக்கிற தனிமைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பொல்லாப்பின் தன்மைகளும் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு இல்லமும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொரு இல்லமும் இவர்கள் மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய இல்லமாக இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவதாக.
ஒவ்வொரு இல்லமும் இவர்கள் செழிப்பாய் வருவதற்கான இல்லமாய் மாற்றப்படுவதாக. ஒவ்வொரு இல்லமும் இவர்கள் செய்யும் அனைத்திலும் இவர்களுக்கு வெற்றி கொடுக்கின்ற இல்லமாய் மாற்றப்படுவதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஒவ்வொருவருடைய குடும்ப உறவுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது ஆசீர்வதிக்கட்டும். கணவன் மனைவி உறவிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. கணவன் மனைவி இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒருவராய் வாழக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமை அந்த குடும்பத்துக்குள் இறங்கி வரும்படி மன்றாடுகிறோம். ஒரு தெய்வீக வல்லமை கணவன் மனைவி உறவை இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம். கணவன் விரும்புவதை மனைவி புரிந்து கொள்ளவும், மனைவி விரும்புவதை கணவன் புரிந்து கொள்ளவும், கணவன் மனைவி ஒருவருக்கு தங்களை அர்ப்பணிக்கவும், தங்களை விட்டு கொடுக்கவும், தங்களை அவர்கள் தியாகம் பண்ணவும் ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு கணவன் மேலும் மனைவி மேலும் அது தங்குவதாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்காக மன்றாடுகிறோம். ஒவ்வொரு பெற்றோர் பிள்ளைகள் உறவும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா பிள்ளைகளும் தங்கள் பெற்றோரோடு ஒற்றுமையாயிருக்க, கீழ்ப்படிவாயிருக்க, சொல்படி கேட்டு நடக்க, இறை பிரசனத்தோடு வாழ, இறை நம்பிக்கையோடு வாழ இந்த நேரத்தில் ஒவ்வொரு பெற்றோரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். அன்பானவர்கள், இந்த நேரத்தில் ஒவ்வொரு தந்தை தாய் உங்களிடத்தில் கேட்கிறோம், உங்கள் பிள்ளைகளுக்கு இப்பொழுது என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ தயவு செய்து அதை உள்ளத்தினால் இப்பொழுது நினையுங்கள். கடவுள் உங்கள் ஜெபத்துக்கு தான் பதில் தருகிறார். ஒவ்வொரு பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்பொழுது என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அதை தயவு செய்து உங்கள் உள்ளத்தில் நினையுங்கள். அன்பின் ஆண்டவரை, இந்த நேரத்தில் மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நீர் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று சொன்னீர். ஆகவே இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் நிமித்தம் இப்பொழுது உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதை நீர் காணும் இறைவன். ஆகவே இவருடைய மன்றாட்டுக்கு நீர் இப்பொழுது பதில் தார். தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக ஜெபிக்கிற பெற்றோருடைய ஜெபத்துக்கு பதில் தார். பிள்ளைகளுடைய திருமண வாழ்வுக்காக மன்றாடுகிற ஜெபிக்கிற பெற்றோருக்கு நீர் பதில் தார். பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக, சிறந்த எதிர்காலத்துக்காக, நல் சுகத்துக்காக, இறை நம்பிக்கைக்காக மன்றாடுகிற ஒவ்வொரு பெற்றோருடைய மன்றாட்டுக்கும் இப்பொழுது பதில் கிடைக்கட்டும். எந்த பெற்றோர் இப்பொழுது தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம் உண்டாக வேண்டும், தங்களுடைய குடும்பத்திலே கஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் மன்றாடுகிறார்களோ அந்த வேண்டுதல் இப்பொழுது கேட்கப்படுவதாக. இங்கு வந்திருக்கிற பெற்றோருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் திருமணமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பம் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவதாக. நன்றி கூறுகிறாப்பா, நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமைக்காக நன்றி, உடைய பிரசனத்துக்காக நன்றி. நீதாம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. வல்லமையின் ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் இவர்கள் இந்த வழிபாடு முடிந்து வீட்டுக்கு போகும் பொழுது நிறைவான சமாதானத்தோடும் விடுதலையோடும் மகிழ்ச்சியோடும் சுகத்தோடும் தங்கள் இல்லத்துக்கு செல்ல ஆண்டவர் ஆசீர்வதியும். இவர்கள் தனிமையாக அல்ல, உம்மோடும் உம்முடைய பிரசனத்தோடு இவர்கள் வீட்டுக்கு போவார்களாக. இவர்களுடைய இல்லத்தில் இவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாகவும் இறைவார்த்தை வாசித்து தியானிக்கிறவர்களாகவும் இறை புகழ் பாடி உம்மை வழிபடுகிறவர்களாகவும் இருக்க உம்முடைய பிரசன்னம் இவர்களோடு இருப்பதாக, இவர்கள் மேல் இருப்பதாக, இவர்களை வழி நடத்துவதாக. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்ப உறவை இந்த நாளில் நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. வெள்ளியாலும் பொன்னாலும் பணத்தாலும் பொருளாலும் கொடுக்க முடியாத நிறைவான ஆசீர்வாதத்தை, விடுதலையை இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் இல்லத்துக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒரு மக ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
இறுதி ஆசிருக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய இல்லத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.